அன்பு நேயர்களே, எனது தந்தையார் எனக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தார். 5-6 வயது எனக்கு இருக்கும் பொழுது இரவு உணவுக்கு பின் இங்கே வா, உனக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கிறேன் என்று அழைப்பார். அவரிடம் எனக்கு இந்த அனுபவம் அடிக்கடி இருந்ததால் அப்பாவிடம் செல்லும் முன், அம்மா, உனக்கு வேலை இருப்பது போல் என்னை கூப்பிடு என்று மெதுவாக சொல்லிவிட்டு செல்வேன். ஆனால் அம்மா என்னை கூப்பிடவே மாட்டார். ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா, கிஷ்கிந்தையிலிருந்து நேராக வந்தாப்புல இருக்கியே அப்படி என்று என்னை அடிக்கடி கூறுவார். அதனால்தான் என்னை கூப்பிட மாட்டார் போலும். என் தந்தையோ அருகில் அமர வைத்து கொண்டு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என்ற டிஎம்எஸ் பாடிய அருமையான பாடலை பாடி காட்டுவார். அப்படியே காக்கை கரைவது போலவே இருக்கும். கா என்று கத்துவது போல் இருக்காது, கர்ரு என்று கத்துமே, அப்படியே இருக்கும். இதனாலேயே எனக்கு மிகவும் வெறுப்பாய் இருக்கும். அம்மாவோ முறைப்படி பாட்டு கற்றுக்கொள்ளாவிட்டாலும் மிகவும் அழகாய் பாடுவார். இனிமையான குரல் வளம் என் அம்மாவிற்கு. அவர்களின் ஆசீர்வாதமும் நல்ல அறிவுரைகளும் தான் இத்தனை பெண் பிள்ளைகளாகிய எங்களை வழிநடத்துகின்றது. அப்பாவோ சிறந்த முருக பக்தர். அவரது காலம் முடியும் வரையில் 3 மணிக்கு குளிர்ந்த நீரில்தான் குளிப்பார், பூஜைகளை செய்வார். இறுதி காலம் வரையில் அவர் அப்படியே இருந்தார். ஒரே ஒரு விஷயம், அப்பா, உங்களை பற்றி இப்படி சொல்லிவிட்டேனே என்று வருத்தம் கொள்ளாதீர்கள். எங்களுக்கு உங்கள் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் உள்ளது. எங்கள் நினைவு தப்பும் வரையில் தெய்வத்திடம் எங்கள் பக்தி எப்படி குறையாதோ அப்படிதான் உங்களது நினைவுகளும்.